ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி அடினியம் அராபிக்கம் அப்படிங்கிற இந்த பிளான்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த அராபிக்கம் செடி நான் ஒரு நர்சரியிலேருந்து தான் வாங்கினேன். இது 2 வருஷம் பிராயம் உள்ள செடி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. சீட்லேருந்து வளர்த்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பிரான்ச்சஸ் உள்ளது இந்த அடினியம் அராபிக்கம். இந்த அடினியங்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அடினியம் அராபிக்கம். இது ராஜாவோட கிரீடம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படி தான் இருக்கு இல்லையா? இதோட பேட்டர்ன் ராஜாவோட கிரீடம் மாதிரி இருக்கிறனால இது அடினியங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்னென்னலாம் பாட்டி மிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடினியம் அராபிக்கத்தில் இந்த இடம் தான் காடெக்ஸ். இந்த குச்சி மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் ஸ்பைக்ஸ். இதில் இலைகளை விட இந்த குச்சிகள் தான் அழகு, ஸ்பைக்ஸ். இதில் பூக்கள் பாருங்கள், பூக்கள் கூட இருக்கு. இது போன்சாய் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது இந்த அடினியம் அராபிக்கம். சாதாரண அடினியம் இது அடினியம் ஒபீசியம். 2 வெரைட்டி அடினியம் ஒபீசியம் உண்டு, அடினியம் அராபிக்கம் 2 வெரைட்டி அடினியத்தில் உண்டு. இதுக்கு பேர் அடினியம் ஒபீசியம், இது அடினியம் அராபிக்கம். இந்த அடினியம் ஒபீசியம் நிறைய கலரில் இருக்கும். சிங்கிள் பெட்டலாக கிடைக்கும், டபுள் பெட்டல் கிடைக்கும், மல்டி பெட்டல் கிடைக்கும், அப்படி நிறைய வெரைட்டி கிடைக்கும். ஆனால் இந்த அடினியம் அராபிக்கம் சிங்கிள் பெட்டல் மட்டும்தான் வரும். அதிலே பிங்க்கும் ரெட்டு 2 கலர் மட்டும்தான் உண்டு. இந்த அடினியம் அராபிக்க வெரைட்டியில் பூக்களை விட அந்த அதிக அழகு இதோட காடெக்ஸ் தான். காடெக்ஸும் இந்த ஸ்பைக்ஸும் ஓமான், சவுதி அரேபியா அப்படிங்கிற இப்படி போன்ற பாலைவனம் போல உள்ள நாடுகளில் வளர்க்கக்கூடியது இந்த அடினியம் அராபிக்கம். போன்சாய் ஆக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போன்சாய் ஆக்குறதுக்கு இந்த அடினியம் அராபிக்கம் நல்ல பிளான்ட். அப்புறம் இந்த அடினியத்தோட காடெக்ஸ் எலிஃபெண்டோட ஃபுட் மாதிரி இருக்கிறதுனால எலிஃபெண்ட் ஃபுட் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு இதுக்கு. இனி நம்ம இதை நடுறதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ் எடுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தோட்டத்து மண் எடுத்துக்கணும். தோட்டத்து மண் பதில் நான் இதில் இருக்கிற மண்ணையே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை இருக்குல்ல, காடெக்ஸில் கொஞ்சம் மண் இருக்குல்ல, இதையே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக தொழு உரம், மாட்டோட வேஸ்ட், கவுடங் மெனியூர். இது 2 ஸ்பூன் எள்ளு பொடி, போன்மீல் சொல்லுவோம்ல, 2 ஸ்பூன். அப்புறம் இது 2 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு, 2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் இது மணல், ஆற்று மணல். கறித்துண்டு நல்ல இந்த தண்ணி சீக்கிரம் வடிஞ்சு போகிற மாதிரி நிறைய துவாரங்கள் உள்ள மாதிரிப்பட்ட தொட்டி எடுத்துக்கணும். இதை நம்ம தொட்டியை மண் எல்லாமே இதை ஃபில்டராகி போகாமல் இருக்கிறதுக்காக கறித்துண்டுகளை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 பாட்டிங் மிக்ஸை நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள். எல்லாம் சேர்த்து இந்த தொட்டி நிறைய போடக்கூடாது. ஒரு அரை பாகம் நம்ம போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் மண் எடுத்து போட்டுடலாம். ஒரு அரை பாகம் ஃபில் பண்ணோன்னா நம்ம இந்த அராபிக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை தூக்கி வச்சிடலாம். இதில் சைடில் நிரப்புறதுக்காக இந்த மண்ணை கொஞ்சமாக சைடில் போட்டுடலாம். இதை நம்ம இனி கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். மேல் பாகம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது இந்த அரபிக்கம் பிளான்ட்டுக்கு.
இதை வந்து 2 வாரம் ஷேடான ஏரியாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சன்லைட்டில் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.